அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்பாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன. ரொம்ப குறிப்பாக அவருடைய அயோக்கியத்தனம் எப்படிப்பட்டது என்பதற்கு பில்கிஸ் பானு வழக்கில் குஜராத்தில் ஒரு மாபெரும் அநீதி, பாலியல் வன்முறை, படுகொலை எல்லாம் நடந்த அந்த 2002 அந்த வழக்கிலிருந்து 11 பேரை குஜராத் நீதிமன்றம் நன்னடத்தையே காரணம் காட்டி வெளியே அனுப்பியது. காரணம், அந்த 11 பேரும் பார்ப்பனர்கள். அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள். அவர்களை வெளியே அனுப்பியது தவறு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி மீண்டும் அவர்களை சிறையில் அடைக்க ஆணையிட்டது. அவர்களுக்கு விழுந்த முதல் அடி 2024. அதற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான அடி என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வழக்கு இது நம்ம ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது நம்முடைய அருள்மொழி அவர்கள் சொன்னதை போல நம்ம நீதிமன்றங்களை பார்க்கும் போதெல்லாம் எப்பவுமே எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா, பயங்கரமா கேள்வி கேட்பான், ஏத்து பேசுவான், எல்லாம் நீ வந்து நின்னே ஆகணுமா, இவ்வளவு வேகமா நம்ம நீதிபதிகள்லாம் பேசினான்னா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, என்கிட்ட அடுத்து கடைசியா முடிவு வேற மாதிரி ட்விஸ்ட் வைக்க போறான் அப்படின்னு. அப்படிதான் பல நேரங்களில் நடந்திருக்கிறது. எலெக்ஷன் பாண்டு பிரச்சனையிலையும் மிக முக்கியமான அடி அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. அது தெளிவாக மொத்தமாக பணத்தை வாரி சுரட்டுவதற்கு என்று உருவாக்கப்பட்டிருப்பதான் எலெக்ஷன் பாண்ட் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிக்கொண்டே வருகிறது. அதை தடை செய்து அந்த கணக்கை வெளியிட சொல்லுது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணத்தை திருப்பி கொடுக்கறத பற்றி என்ன பேசு என்பது எனக்கு தெரியாது, அதை பற்றி பெரிதாக பேசக்கூடாது என்றெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு அதை அப்படி தாங்கள் நல்லவர்கள் என்று காட்டிக்கொண்டே உண்மையில் தாங்கள் யார் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அப்புறம் நம்மால் இந்த பலவேஷம்னு எங்கள் ஊர் பக்கம் ஒரு பேர் வைப்பாங்க. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்ம நரேந்திர மோடி தான் தெரியும். அப்பப்போ பல வேஷங்களை போடுவார். ராமர் கோயிலுக்கு இவரே போய் அர்ச்சகராக நின்று முன்னின்று தீபாராதனை எல்லாம் காட்டிட்டு இருந்தாரு. எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் அங்கேருந்து தியானம் பண்ணுறேன்னு உட்காந்துக்கிட்டாரு. பல ஊர்கள் தண்ணியெல்லாம் எடுத்துக்கொண்டே நாங்கள் எல்லாத்தையும் கலந்து ஒன்றாக்கி இந்தியாவை வணங்க போகிறோம் என்றெல்லாம் அவர் நடத்திய நாடகங்களை எல்லாம் நாம் அறிவோம். போன ஆண்டு உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றத்தை தொடங்குகிற போது இவரே செங்கோலை ஏந்தி கொண்டு ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோ அப்படின்னு வந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எனவே எல்லா இடத்திலேயும் அந்த நம்ம ஊரில் இருக்கிற சில மனநிலை கோளாறு ஏற்பட்டவர்களைப் போல, கல்யாணம் ஊடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு ஊடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும் என்கிற ரேஞ்சில் தான் இவருடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே இருக்கும். அப்படிதான் அவர்கள் அந்த ராமர் கோயில் விஷயத்திலே நடந்து கொண்டார். எனவே அது எல்லாமே நடந்ததுக்கு பிறகு இந்த தேர்தல் அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இதற்கிடையில் என்னென்ன வகையிலெல்லாம் மாநில உரிமைகளை பறிக்க முடியுமோ, மாநில அரசுகளை முடக்க முடியுமோ, அரசியல் கட்சிகளை முடக்க முடியுமோ அத்தனையும் அவர்கள் செய்து பார்த்தார்கள். ரொம்ப குறிப்பாக ஹேமந்த் சோரனுடைய கைது, சிபு சோரனுடைய மைந்தர், அவர் இப்போ முதலமைச்சராக இருக்கிற போதே அவர் மீது வழக்கு போட்டு அவரை கைது செய்தார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து அவரை முடக்கினார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் மம்தா பானர்ஜி மீது தாக்குதல் நடத்தினார்கள். முழுக்க அனைத்து மாநில அரசியல் கட்சிகள் மீது எங்கெங்கெல்லாம் செக் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டே வந்தேன். முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த ஏன்னா களத்தில் நேரில் நிற்பவனுக்கு மோதுகிற பண்பும் அந்த ஸ்பிரிட்டும் வேணும், உண்மையும் வேணும். அது இல்லாமல் எங்கெல்லாம் அவர்களால் காலை அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் பந்தை அடிக்க முடியாவிட்டால் காலை அடி என்று ஒரு பழமொழி அடிக்கடி கவிஞர் அவர்கள் எடுத்து காட்டுவார்களே, அப்படி காலை அடிக்கிற வேலையைத்தான் அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார். அதனுடைய விளைவுதான் இதெல்லாம் ஹேமந்த் சோரனுடைய கைது, கெஜ்ரிவால் கைது போன்றவையெல்லாம். அதே போல அவர்களுக்கு பெரிய ஆபத்தை எதிர்ப்பை விளைவித்தது விவசாயிகள் போராட்டம். அது இன்னும் கொஞ்சம் உக்கிரமாக நடைபெற்றதும் கடந்த ஆண்டு. அடுத்து அவர்களுடைய தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலேயும் அவர்களும் நேர்மையற்றவர்கள், அவர்களால் நியமிக்கப்பட்டவர்களும் நேர்மையற்றவர்கள், அவருடைய செயல்பாடுகள் நேர்மையற்றவை. பல நேரங்களில் காமெடியாக இருக்கும். 3 வருஷமாக ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் பெரிய தொடர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார், ஹேட்ரிக் வெற்றி அவருக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் என்கிற பெயரை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி பெற்றுக்கொண்டே இருக்கிறார். போன வருஷம் போட்ட எல்லையை விட இந்த வருஷம் வேகமாக வெளியேறாரு. சட்டமன்றத்திலிருந்து எவ்வளவு வேகமாக வெளியேறினார் என்பதை நொடி காட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. போன வருஷம் தான் முதல்ல வேகமாக வெளியேறது. பாதியை படிச்சுட்டு பாதியை முழுங்கிட்டு அதுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தையும் அதே சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றி காட்டிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களுடைய செயல்பாடு காரணமாக வெட்கி தலைகுனிந்து வெளியேறியது கடந்த ஆண்டு நடைபெற்றது. ஆனால் சொன்ன மாதிரி அவருடைய முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்று இந்த ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஆபத்து. எனவே இது ஒரு பாலம்.
அப்போ இந்த ரிசல்ட் வந்த காலகட்டம் உங்களுக்கு நினைவு இருக்கும். இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற பம்மாத்து வேலைகளை எல்லாம் அவ்வப்போது நாம் அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அவர்களே அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தகுதி, திறமை, நியாயம், நேர்மை, கஞ்சி போட்ட காக்கி சட்டங்கிற ரேஞ்சில் எப்பவுமே வரப்பா தங்களை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீட்டில் எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கிறது என்பது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு தெரியுது. ஏன் அன்னைக்கு ரிசல்ட்டை விட்டான் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருகிற போது நீட் ரிசல்ட்டை பற்றி பெருசாக பேச மாட்டான்னு நினச்சி அதில் இதை அமுக்கிறதுக்காக அவ்வளவு பெரிய தகுதித்தம் பண்ணால் அது பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளானது. அது மட்டுமல்ல, ஐஏஎஸ் தேர்வுகளில் எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. அதனால் சில ஐஏஎஸ்கள்லாம் தொடர்ச்சியாக அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் வந்து இன்னும் ஒரு ஐஏஎஸ் வந்து பதவி விலக்கம் செய்யப்பட்டார். ஒரு பார்ப்பன பூஜா என்கிற ஒரு பார்ப்பன பெண் ஐஏஎஸ், அவர் வந்து ஐஏஎஸ்ல இருந்து விலக்கி வைக்கப்பட்டார். அதுதான் அவர்களுடைய நேர்மையை பொறுத்தவரை நாம் கவனிக்க வேண்டியது. அப்புறம் அவருடைய நடவடிக்கைகளில் ரொம்ப முக்கியமானது, அடுத்து வந்து 3 சட்டங்களை, குற்றவியல் சார்ந்த 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டங்கள் அனைத்தும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உரிமை குரல் எழுப்பக்கூடியவர்களை, பகுத்தறிவாளர்களை, ஆக்டிவிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய செயல்பாட்டாளர்களை நோக்கி அதிகமான எச்சரிக்கையோடு உருவாக்கப்பட்டிருப்பவை. ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் அவர்களுக்கு சாதகமாக சட்டங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது அந்த 3 சட்டங்களுடைய ஆபத்து அது ஒரு பக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநில அளவில் ரொம்ப முக்கியமானது, நம்ம ஏற்கனவே ஒரிசா பார்த்தோம். மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியவில்லை இந்தியா கூட்டணி என்றாலும் கூட, காஷ்மீரில் ஏற்கனவே அந்த மாநிலத்தை 3ஆக பிளந்து அதற்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டிருந்ததை ரத்து செய்து, சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து, காஷ்மீரையே துண்டாடி இருந்த சூழலில் அந்த மக்களுடைய ஒற்றுமை, குறிப்பாக அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடி அவர்களை மீண்டும் ஒன்றிணைய வைத்து இன்றைக்கு உமர் அப்துல்லா அதனுடைய முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். அது ஒரு முக்கியமான அரசியல் பார்வையில முக்கியமான ஒன்று. தமிழ்நாட்டினுடைய சூழல், தமிழ்நாட்டு சூழலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நியமனம் மிக முக்கியமான அரசியல் கட்டத்தில் அடுத்து ஒரு திமுகவுடைய மிக முக்கியமான நகர்வு. இளைஞர்களுக்கு யார் என்பதை அவர் அடையாளம் காட்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுக அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நடப்பில் அரசியல் சூழலில் மிக முக்கியமாக பேசப்பட்டவை கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த கள்ளச்சாராய சாவுகள், அதில் இருக்கக்கூடிய ஆபத்து, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் எங்கெல்லாம் நாம் கோட்டை விட்டுருக்கிறோம், அனைத்து நிலைகளிலேயும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் கூட எங்கே அந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா மது ஒழிப்பு என்று பொதுவாக நம்மால் பேசிவிட முடியாது. அதனுடைய சாத்தியப்பாடு, அது ஏற்படுத்துகிற ஒருவேளை மது ஒழிப்பு என்று தொடங்கினால் அதன் பின்னணியில் ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்துகள், இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு இன்னொரு எச்சரிக்கை குறியீடு தான் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த கள்ளச்சாராய சாவுகள். அது தவிர சில பல அரசியல் பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்ட ஆண்டு கடந்த ஆண்டு. ஓவர் நைட்டில் ஒரு கனவு கண்டு நைட்டு 2 மணிக்கு கொண்டாட்டிகிட்ட டிஸ்கஸ் பண்ணி மறுநாள் காலையில் கொண்டே ஒரு கட்சியை, ஒரு பெருங்கட்சியை இன்னொரு கட்சியோடு சேர்த்த ஒரு பெரிய நிகழ்வுலாம் கடந்த ஆண்டு நடைபெற்றது. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் திடீர்னு முழிச்சுக்கிட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஒருத்தர் உருப்படியாக முழிச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கலாம் தப்பிச்சு வெளில விட்டார். இன்னொருத்தர் திடீர்னு கிளம்பி வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய மாநாடு போட்டிருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அடுத்தடுத்து பார்க்கணும். செயல்பாடுகள் என்று ஏதாவது இருந்தால், ஏன்னா வேகமாக அவங்க வந்து கட்சி ஆரம்பித்து யாருக்காவது உதவி செய்வதாக இருந்தாலும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு 4 பேரை கூப்பிட்டு வச்சு உதவி செஞ்சுட்டு போயிடுறது என்கிற முடிவோடு அவர் இருக்கிறார். பனையூரை தாண்டி நான் வந்து வெளில எங்கேயும் வரமாட்டேங்கிற ரேஞ்சுக்கு அவருடைய இது இருக்கிறது. அரிதாக ஐயா பிறந்த நாளுக்கு யாரும் எதிர்பாராத வகையில் கையில் தட்டோட வந்து வாழ்த்து சொன்னார் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் நம்பத்தகுந்த வகையிலும் இல்லை, நம்பிக்கை தரக்கூடிய வகையிலேயும் இல்லை. அவர்கள் தந்தை பெரியாரையும் புரட்சியாளரான அம்பேத்கரையும் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் என்றெல்லாம் காட்டினாலும் கூட அவருடைய நடவடிக்கைகள் பயன்படத்தக்கவையாக இருக்க போவதில்லை என்பதால் அதுக்கு மேலே பேசணும். என்னன்னா, ஏன் இந்த வருஷம் அதை சொல்லிட்டேன்னா, அடுத்தடுத்த வருஷங்களில் பேசுறதுக்கு அவரை பற்றியெல்லாம் செய்தி இருக்குமான்னு தெரியல. அதனால இந்த ஆண்டு அதை பற்றி நான் பேசிட்டேன். அடுத்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு சில பாடங்களை தந்துவிட்டு தான் செல்லும். நான் ஏற்கனவே சொன்ன கள்ளக்குறிச்சியெல்லாம் நமக்கான ஒரு பாடம். அதே போல் இன்னும் சில பாடங்கள் தமிழ்நாட்டிலேயும் நடந்திருக்கின்றன. அதில் ரொம்ப முக்கியமானது என்று நான் கருதுவது, மக்களை சார்ந்தே பேசுவோம், அரசியல் சார்ந்து நிறைய பேசணும், மக்களை சார்ந்தும் சில விஷயங்களை பேசணும்னா
சென்னையில் நடைபெற்ற விமான சாகச காட்சியில் ஏற்பட்ட இடையூறுகள். சென்னையில் நான் திரும்ப பேச வேண்டியது ஏன் அப்படின்னா, அது நான் வெறும் நிகழ்வுகளை மட்டும் சொல்லலை, அதை தாண்டி சில செய்திகளை சிந்திக்க வேண்டியவை நமக்கு இருக்கின்றன. விமான சாகச காட்சிக்கு மட்டும் இல்லை, கப்பல் தர தட்டுறதுக்கே குடும்பத்தோடு போய் பார்த்தவங்க நம்ம குடும்பமாக போனோம். போய் 2012 என்று கருது 2012ஆம் ஆண்டு கப்பல் தர தட்டி நின்றுச்சு. ஏன்னா இங்கே பொழுதுபோக்குக்கான பற்றாக்குறை, பஞ்சம் இருக்கிறது. நம்ம சரி செய்ய வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள்ல மிக முக்கியமானது, சென்னையில் இவ்வளவு பொழுதுபோக்கு இடங்கள் இருக்கிறது என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறதில் மிக பெரும்பான்மையானவை பல்லாயிரக்கணக்கான ரூபாயை கேட்கக்கூடிய பொழுதுபோக்கு நிலையங்கள். எளிய மக்களுக்கான, நடுத்தர வர்க்க மக்களுக்கான பொழுதுபோக்கு. ஏன்னா 5 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் சர்வசாதாரணமாக 250 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம்னா 250 × 5 1250, பார்க்கிங்க்கு இன்னொரு 250, போக வர்ற வழியில் திங்கிறது போக்குவரத்துன்னு 3000 ரூபா சர்வசாதாரணமாக மிக குறைந்த அளவில் காலியாகும். அப்போ எளிய மக்களுக்கான பொழுதுபோக்குகள் இங்கே போதவில்லை என்பதைத்தான் நான் சொன்ன அந்த கப்பல் தரை தட்டுறதுக்காக. ஏன்னா அது அப்படி மக்கள் வந்தது பெரிய மகிழ்ச்சிக்குரியது. எந்த வகையில் மகிழ்ச்சிக்குரியதுன்னா, அதுதான் நாங்கள் முதல்ல வீதி நாடகம் போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. மண்டல் நிகழ்ச்சியை நடத்துகிற போது துண்டறிக்கையை மொத்தமாக கூட கொடுக்கணும், மக்கள்கிட்ட செய்தியை சொல்ல வேண்டும் என்கிற போது அந்த கப்பல் தரை தட்டி நின்னப்போ தான் அங்கே வந்த கூட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் வீதி நாடகம்லாம் போட்டு ஜாதியை பற்றி அதிகமாக சென்னை மெரினா கடற்கரையில் பேசுவதற்கான வாய்ப்பெல்லாம் அமைந்தது. அதற்கு பிறகு இந்த சென்னை விமான சாகசம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெரும்பாலும் மிக கவனமாக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட, ஏன்னா நீங்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கடலினுடைய ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு, அந்த கடற்கரையினுடைய பர்டிகுலர் இடத்துக்கு வரைக்கும் தடுப்பு கட்டி இதை தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். ஏன்னா கூட்ட நெருக்கடி காரணமாக இவன் இறங்க ஆரம்பிச்சானா நேராக கடலுக்குள்ளே இறங்கிடுவான், உள்ள அவ்வளோ பேரும். அதனால் அது நடந்து விடக்கூடாது என்பதற்காக பெரும்பாலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் கூட, அதில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வருகிற ஒரு இடத்தில் காலநிலையும் அதற்கேற்ப இருக்க வேண்டும். அதை நாம் கவனிக்க தவறி இருக்கிறோம் என்பது அது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். அத்தனை லட்சம் மக்கள் சேர்ந்த ஒரு இடத்தில் ஹியூமிடிட்டி அதிகமாகி, இயல்பாக அன்றைக்கு இருந்த வெப்பநிலை ஹியூமிடிட்டி அதிகமாக ஆனதன் காரணமாக அதை விட ஒரு 6 டிகிரி அதிகமாக உணரப்பட்டது என்பது அன்றைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைகளுள் ஒன்று. அப்போ இது எல்லா நேரங்களிலும் காலநிலையை, வெதர் ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம முடிவெடுக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போதான் பார்த்தீங்கன்னா, ஏதாவது நிகழ்ச்சி நடத்துகிற போது நல்லா நேரம் பார்த்தவங்களாம் இப்போ தான் வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாமான்னு யோசிக்கிறான். மாநாடு நடத்துகிறதா இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் மழை பெய்யுமா, இந்த ஏதாவது புயல்கள் வருமா, ஏன்னா இப்போல்லாம் ரிப்போர்ட் இன்னும் வேகமாக வர தொடங்கி இருக்கிறது. கொஞ்சம் முன்கூட்டியே கணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். சொன்ன இடத்துல மழை பெய்யுது, முன்னாடி மாதிரிலாம் இல்லை. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழையும், சில இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழையும், சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும், சில இடங்களில் வறட்சியும் காணப்படும். எந்த இடத்துல எது இருக்குதோ அதை நீங்கள் பொருத்தி வச்சுக்கலாம். எந்த மாவட்டத்தில் என்னெல்லாம் சொல்ல மாட்டான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நுங்கம்பாக்கத்தில் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, கோடம்பாக்கத்தில் உள்ள செய்ய வாய்ப்பு இருக்கிறதுனா ரெண்டும் சரியாக நடக்கிறது. அந்த அளவிற்கு அறிவியல் நம்மை முன்னகர்த்தி கொண்டு வந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அறிவை நாம் இனி பெற வேண்டும். எதுவாக இருந்தாலும் திட்டமிடுகிற போது அதையும் சேர்த்து நாம் திட்டம். நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுடைய இயக்கத்தை பொறுத்தவரை நீங்கள் வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, போய் நில்லுடான தலைவர் சொன்னால் நம்ம போய் நிற்போம், போராடுவோம், நமக்கு பிரச்சனை இல்லை. அதனாலதான் கொடையோட வரும்போதே, கொடையை எப்படி போராட்டத்துக்கு வருகிற போது பையில ஒரு சட்டை பேண்ட்டோட வருவாங்கன்னு பண்ணி சொல்லுவாங்க, ஒரு கைலியோட வருவாங்கன்ற மாதிரி இப்போ கையில் கொடையோட வந்துட்டு மழை பெஞ்சா பிடிச்சிப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுறோம். ஆனால் பொது நிகழ்வுகளில், வெகு மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளில் அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்கிற எச்சரிக்கை மிக முக்கியமான ஒன்று. அதே போல இன்னொன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மற்றொன்று, எந்த சூழலிலும் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக எதையும் கேடுகட்ட அளவிற்கு பயன்படுத்தக்கூடிய கயவர்களோடு தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு கொல்கத்தாவினுடைய நடைபெற்ற ஒரு பாலியல் வன்முறை சம்பவம், அதை அரசியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் மேற்கொண்ட முயற்சியும், தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடுமையான நிகழ்வு, கொஞ்சம் கூட அதை குறித்து அக்கறை இல்லாமல் அதை முழுதாக அரசியலுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற நாடகத்தையும் நாம் அறிய வேண்டும். ஏன்னா இதுதான் 2011-12 காலகட்டங்களில் டெல்லியில் நடைபெற்ற ஆட்சி மாற்றத்திற்கும் காங்கிரஸ் மீதான பெரிய அதிருப்திக்கும் காரணமாக அமைந்தது. நிர்பயா படுகொலை என்பது இருக்கிறத,
அதுதான் அங்க இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் வேறொரு பார்வை உருவாக்கி கொடுத்தது. எனவே இந்த முறை அப்படி ஒன்று தமிழ்நாட்டில் நடக்க முடியாத அளவிற்கு உடனடியாக யார் அந்த கயவன் என்பதை கைது செய்திருக்கிறார்கள். சில சார்களை கொண்டு வந்து சில மோர்கள் பேசுகிறது. அதற்கு நேரத்து மிக தெளிவாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதில் வழங்கி இருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோக சில அல்றை சில்லறைகள் திடீரென்று அரசியலுக்கு வந்து திடீர் பரபரப்பை ஏற்படுத்தி திடீரென்று பறந்து போயிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம அதிகம் பேச வேண்டியதில்லை, பரவாயில்ல. இந்த இயற்கை பேரழிவுகள், இயற்கை பேரிடர்கள் நமக்கு ஏற்படுத்துகிற எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்னொன்று கவனிக்க வேண்டியது வந்து வயநாடுல ஏற்பட்ட லேண்ட்ஸ்லைடு, அதே போல தமிழ்நாட்டின் பல இடங்களிலேயும் கடும் வறட்சியின் காரணமாகவோ அல்லது கடும் மழை வெள்ளத்தின் காரணமாக உலகின் பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய வசதியை, போக்குவரத்து வசதியை, மிகப்பெரிய சாலை வசதியை பெற்றிருக்கிற சிங்கப்பூர்லேயே ஒட்டுமொத்தமாக ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக கொட்டி தீர்த்த மழையில் சாலை எங்கும் நீர் நிரம்பி கிடந்தது. பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா எந்த நாடும் தப்பவில்லை. அனைத்து நாடுகளிலும் மெக்கா உட்பட யாரும் கை கொடுக்கலாம். இங்க இருக்கிற முருகனும் கை கொடுக்கல, பிள்ளையாரும் கை கொடுக்கல, அங்க இருக்கிற அல்லாவும் கை கொடுக்கல, அங்கிட்டு இருக்கிற இயேசுவும் கை கொடுக்கல. எல்லா நாடுகளிலும் கடுமையான மழை. ஏன்னா இப்ப வந்து மழை பெய்வதில்லை, மழை கொட்டுகிறது. அதை விட ரொம்ப சரியாக அதற்கான வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது, கிளவுட் பஸ்ட். மேக வெடிப்பு ஏற்படுகிறது. மேகம் கொட்டுவதெல்லாம் கூட, பல மேகம் கொட்டட்டும்னு பாடுறதெல்லாம் கூட கொஞ்சம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்ப நடப்பது மேக வெடிப்பு, கிளவுட் பஸ்ட். இது தற்காலிகமானதல்ல, உலகத்திற்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை கடந்த பல ஆண்டுகளாகவே, பல 10 ஆண்டுகளாகவே, இந்த டிகேட்ஸுக்கு தமிழ்ல ஒரு அருமையான சொல்லு வேணும். நூற்றாண்டுக்கு, செஞ்சுரிக்கு நூற்றாண்டு இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து சரியான சொல்லு இல்லாமல் வந்து 10 ஆண்டுகள் என்று தசாப்தம் என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். டிகேட்ஸுக்கு ஏதாவது உருவாக்கணும், ரைட்? அப்படி பல 10 ஆண்டுகளாக பெரிய ஆபத்தை நம்முடைய சூழல் ஆய்வாளர்கள் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் கூட நாம் அது குறித்து பெரிதாக இன்னும் கவனம் செலுத்தவில்லை. குளோபல் வார்மிங் என்ற பெயரில் முன்னாடியில் நான் 6வது 7வது படிக்கும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் சீர்கேடு அப்படின்னா என்னன்னா குப்பை போடாதீங்க, அதெல்லாம் கூட்டி வைங்க அப்படின்னு பாடம் நடத்துவாங்க. இது நான் 6வது படிக்கும்போது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் அடுத்து வரும்போது ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுந்துருச்சு, அதுக்காக என்ன ஏற்பாடு பண்ணணும்னு எல்லாரும் அதை பற்றியே பேசிட்டு இருந்தோம். இதெல்லாம் நான் சொல்றது 2000 அந்த காலகட்டம். அதுக்கு அடுத்து படிப்படியாக குளோபல் வார்மிங் என்கிற ஒரு பிரச்சனை வந்தது. இந்த குளோபல் வார்மிங்கை தாண்டி இப்போது கிளைமேட் சேஞ்ச் என்பது கடந்த 5 ஆண்டுகளாக பேசப்பட்டிருக்கிறது. நான் முதல்ல அந்த கிளைமேட் சேஞ்சுங்கிற வார்த்தை எங்கே கேட்டேன்னா 2019ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய மாநாட்டில் ஒரு சிறுமி கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுறாரு. கிளைமேட் சேஞ்சுன்னு முதல்ல பேர் பார்த்தோம்னா வழக்கமாக கிளைமேட் சேஞ்ச் எப்பவுமே இருக்கிறதுனால நம்ம சும்மா அப்படி காற்று கொஞ்சம் சிலுசிலுன்னு அடிச்சுன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிமா. அந்த கிளைமேட் சேஞ்ச் அல்ல உலகம் இப்போது பேசுவது. ஒட்டுமொத்தமாக உலகின் வானிலையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் குளிர் தொடங்கி இருக்க வேண்டிய டிசம்பர் முதல் வாரத்தோடு மழை பெய்து முடிந்து டிசம்பர்ல குளிர் தொடங்கி இருக்கணும். டிசம்பர் கடைசி வரைக்கும் நமக்கு மழை மிரட்டி கொண்டிருந்தது. அதுவும் மழை பெய்யாத பகுதிகளுக்கெல்லாம் விரட்டி பெஞ்சிச்சு. இந்த பேஞ்சா மழைங்கிறது வந்து இந்த பெஞ்சல் மழை இருக்க, இந்த பெஞ்சல் புயல் வந்து விரட்டி பேஞ்சிட்டே போகுது. மொத்தமா கொட்டுது, ஊரா காலி பண்ணுது. அவ்வளவு பெரிய மழையெல்லாம் இந்த ஊர்லாம் பார்த்தே இருக்காது பல ஆண்டுகளுக்கு பிறகு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவ்வளவு மழையும் பெய்யும். அதை விட முக்கியமாக உலக அளவில் 1.5 டிகிரி உலக வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது கடந்த ஆண்டு மட்டும். அது மிகப்பெரிய ஆபத்து. 2024ஆம் ஆண்டு உலக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உலக வரலாற்றில், ஏன் பதிவு செய்யப்பட்ட உலக வரலாறு அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மகிட்ட டேட்டா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வெப்பநிலை எல்லாம் இருந்திருக்கு. இந்த உலகம் எல்லாத்தையும் கண்டது தானே. கடுமையான பனியை கண்டிருக்கிறது, கடுமையான மழை பொழிவை கண்டிருக்கிறது, கடுமையான வெப்பத்தை கண்டிருக்கிறது. ஏன்னா உலகம் உருவான காலத்துல இருந்து அது வெறும் நெருப்பு துண்டம் தானே, அதுதானே ஆறி மெதுமெதுவா வந்துச்சு. அதனால இவ்வளவு மாற்றங்களை கண்டிருக்கிறது அல்லவா. நமக்கு பதிவாகி இருக்கிற இந்த வரலாற்றில் வானிலையை ஆய்வு செய்ய தொடங்கி அதை டிகிரிகளால் அளக்க தொடங்கியதற்கு பிறகு, டெம்பரேச்சர் பார்த்து நம்ம செல்சியஸால ஃபாரன்ஹீட்டால அளக்க தொடங்கியதற்கு பிறகு இருக்கிற ரெக்கார்ட்ல இதுதான் உலகின் அதிகபட்சமான வெப்பநிலையை கண்டிருக்கிறது. 1.5 டிகிரி அதுல உயர்ந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஆபத்து. இவையெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கின்றன.